குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சமூக வலைதளத்தில் எனது குடும்பம் பற்றி கடுமையாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறினார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீதும் அதன் நிர்வாகிகளை மையப்படுத்தி வருண் குற்றம் சாட்டினார். சமூக வலைதளத்திலிருந்து நானும் என் மனைவி வந்திதா IPSம் விலக முடிவெடுத்துள்ளோம் என அறிவித்துள்ளார் வருண்குமார். குடிமைப்பணி தேர்வில் இந்திய அளவில் 3ஆம் இடம் கிடைத்தும் போலீஸ் பணி மீது உள்ள விருப்பத்தால் IPS ஆனேன். சாமானிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் முனைப்போடு செயலாற்றி வருகிறேன். சமீபத்தில் ஒரு யூடியூபர் பதிவிட்ட சர்ச்சையான கருத்துக்களால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்த என்னை யூடியூபர் சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்னை கடுமையாக சாடினார். இதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். முகம் தெரியாத கோழைகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்படி அவதூறு பரப்பும் போலி கணக்குகளையும் அதன் பின் ஒளிந்திருக்கும் விஷமிகளையும் கோர்ட்டில் நிறுத்துவேன். அவதூறு கருத்துக்களை பரப்பிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடருவேன். இந்த கூட்டத்துக்கு சட்டத்தின் முன் தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது என எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் பெயரோ சீமான் பெயரோ எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. ஆனால் அவருக்கும் சீமான் கட்சியினருக்கும் நீண்ட காலமாக தகராறு இருப்பது குறிப்பிடத்தக்கது.